வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது தடைப்பட்டுக்கிட்டே போகும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம குலதெய்வ அருள் நமக்கு இல்லாததுனால்தான் அந்த காரியங்கள் தடைப்படும் போகுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு புதுசாக ஒரு அகல் விளக்கு, ஒரு பெரிய விளக்கு வாங்கி அந்த விளக்கில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு சொட்டு தேன் விட்டு 3 மிளகு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் இப்போ சேர்த்து குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு, குலதெய்வமே, நம்ம எங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடத்தி வைங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க. குலதெய்வம் யார் என்னன்னு தெரியாதவங்களும் இதை வழிபடலாம். ஏன்னு கேட்குறீங்களா? குலதெய்வம் நமக்கு தான் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் குலதெய்வத்துக்கு நம்மளை தெரியும். அதனால் குலதெய்வத்தை தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்றி, குலதெய்வமே, என் வீட்டில் நடக்கிற சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அந்த தடையை நீக்கி இந்த காரியத்தை நடத்தி வைங்க, சுப காரியத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நினச்சி வேண்டி இதை வழிபட்டிங்கன்னா உங்கள் காரியம், உங்கள் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் விளக்கேற்றினாவே தெய்வீகம்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம மங்களகரமான 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறோம், இனிப்பான தேன் போடுறோம், மூலிகையான மிளகு. பகைவன் வீட்டில் கூட 2 மிளகு சாப்பிட்டா பகைவன் வீட்டில் கூட உணவு இருந்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மிளகு போட்டுமா எல்லாத்தையும் நீக்கி நம்ம குலதெய்வம் நமக்கு அருள் புரிஞ்சு தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி வைக்கும். நீங்களும் அந்த விளக்கேற்றி உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் நடத்தி மகிழ்ச்சியாக இருங்க. நன்றி சொந்தங்களே.